டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். மாவட்ட தலைவர் சகோதரர் பாண்டிதுரை அவர்களே, முன்னாள் அமைச்சர் 26க்கு அப்புறம் திருப்பியும் மந்திரி சபையில் இருப்பாங்கிற நம்பிக்கை இருக்கு திரு உதயகுமார் அவர்களே, திரு பாஸ்கர் அவர்களே, முன்னாள் மதுரை மேயரும் மாவட்ட கழக செயலாளருமான திரு ராஜன் செல்லப்பா அவர்களே, பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒன்றிய வட்டார நிர்வாகிகளே, பெரியோர்களே, தாய்மார்களே, எல்லா பேரையும் சொல்லணும்னு ஆசை இருந்தாலும் காலத்தின் நடுவை கருதி இங்கு இந்த ஆர்ப்பாட்டத்திலே கூடியிருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கங்களை தெரிவித்து, நான் நேற்றைய முன்தினம் வந்திருந்த அந்த குடும்பத்தை பார்த்து நம்முடைய கண்டனத்தை, வருத்தத்தை தெரிவித்துவிட்டு அந்த குடும்பத்துக்கு என்ன செய்யணுங்கிற கோரிக்கைகளை நாம ஊடகத்தின் முன்பாக வைக்கணும்னு தான் வந்தேன். ஆனால் வந்த எனக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி, அந்த குடும்பத்தில் இருக்கின்ற ஒவ்வொருவரும் பயத்தால் கப்பப்பட்டு யாரும் வாய் திறக்க மறுக்கின்ற அளவிற்கு. ஏன்னா அதுக்கு முதலா நான் மீடியால பார்க்கிறேன், அவர்கள் தைரியமாக ஊடகத்தில் உண்மைகளை பேசிய ஒரு குடும்பம். அந்த மகனை இழந்து வருத்தத்தில் இருக்கின்ற தாய், சகோதரன் எல்லாரும் பாத்தீங்கன்னா, நான் வெளியில கால வைக்கும் போதே யாரோ மிரட்டி இருக்கணும் போல தோணுது அப்படின்னு சொன்னேன். சொன்ன உடனே அங்க கட்சிக்காரங்களா இல்ல, எதிர்த்தாப்புல இருக்கக்கூடிய ஒருவர் சேங்கை மாறன் தான் அப்படின்னு பேரு சொன்னாரு. நான் அந்த பேரு கேட்டதும் எனக்கு ஒரு பழக்கம் உண்டு, உண்மையா இருந்தது, அதை நான் நம்பிட்டேன்னா எவர் எதிர்த்தாலும் அதை பத்தி நான் கவலைப்படுறேன். உடனே ஊடகத்தில் என்னை அழைத்து சேங்கை மாறன் அந்த குடும்பத்தை மிரட்டி இருக்கிறார், பேரம் செய்திருக்கிறார் என்று தகவல் இருக்கு. ஆனா என்னோட ஒரு கேள்வி, யார் உயிரிழப்புனாலும் அது வருந்தத்தக்கது. சாத்தான்குளத்துக்கு ஓடிப்போன இந்த முதலமைச்சரின் குடும்பம் ஏன் வரல திருப்போணத்துக்கு? யோசிச்சு பாருங்க. சாத்தான்குளத்துக்கு போனீங்கல்ல, உங்க குடும்பமே போச்சு, உங்க சகோதரி போனாங்க. நான் அதை போற சொல்லல, நான் மீடியாலே சொல்லி இருக்கேன், உயிர் இழப்பு யாராயிருந்தாலும் வருத்தம் தான், அது தப்புதான். ஆனால் முதலமைச்சருடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முதல் குடும்பம் எல்லாரும் ஓடுனீங்க, ஏன் இங்க வரல? அதுக்கப்புறம் ஏற்கனவே லேசா கோடிட்டு காட்டியிருக்க நம்ம சகோதரர் செந்தில்நாதன் அவர்கள் 6 மாசமா இங்க எஸ்பியா இருந்தார், இப்ப காத்திருப்போர் பட்டியல்ல இருக்கார். ஆனா சட்டம் என்ன சொல்லுது? abetment to murder is equally a crime like murder. நீங்க பார்த்தா அவர் சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கிற 58 போலீஸ் ஸ்டேஷன்லயும் இன்ஸ்பெக்டரும் ஏட்டையாவும் அவரை கேட்காம ரெஸ்ட் ரூம் கூட போக முடியாது, அப்படித்தான் வச்சிருந்தார். அதனாலதான் அவர் நேரம் இங்க திருபுவனம் ஸ்டேஷன்ல உட்கார்ந்துக்கிறார். நியாய உணர்விற்கு ஐபிஎஸ் படிச்ச அந்த மரியாதையும் இதுவும் அவர்கிட்ட இருந்தா என்ன பண்ணிருக்கணும்? அந்த தாய் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு, எங்க ஆளுங்க மகனை கொண்டுட்டாமா, நான் நிச்சயமா நடவடிக்கை எடுப்பேன் அப்படின்னு சொல்லி இருக்கணும். உண்மையை மறைத்து இறந்து போன ஒரு நபர் உடலை இங்க இருந்து ராஜாஜி ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்புறதா? இது என்ன நேர்மை? யோசிச்சு பார்க்க வேண்டாமா? அது மட்டும் இல்ல, உண்மையை மறைப்பது என்பது இப்ப செந்தில்நாதன் பண்றவர் வழக்கறிஞர்கள் இருக்காங்க, சப்ரஸோ வெரி சஜஸ்டிவ் பாலிசி. லாட்டின் மேக்ஸிம் என்ன சொல்லுது? உண்மை மறைப்பது என்பது பொய் சொல்லுவதற்கு சமமானது. ஆகவே இங்க ஒரு எஸ்பி இருந்து கொண்டு உண்மையை மறைத்து பொய்யை சொல்லலாமா தாயிட்ட? அதனால நான் தமிழக அரசாங்கத்திடம் நான் இன்னைக்கு கேட்டேன், சிபிஐ விசாரணை வரணும்னு வந்திருக்கு. இதுல குற்றவாளி பட்டியல்ல அந்த ராபர்ட்
Mr. Robert should be included. Ashish Robert. ஏனென்றால் என்ன நடந்தது நீங்க பாருங்க. அந்த நகை தொலைந்தது, களவாடப்படலைன்னு தகவல் வந்திருக்கு. இப்ப நகை கிடைச்சிருச்சு, அந்த உசுறு கொடுப்பியா? மொத்தம் 10 பவுன்னா 7 லட்சம் ரூபாய் தானே. நான் சேங்கை மாறன் மாதிரியா அண்ணன் தூண்டாடா பேரமே பேசல. நான் என் அக்கௌண்ட்ல இருந்தே தந்துடுறேன். நீ உசுறு திருப்பி கொடுக்க என் அக்கௌண்ட்ல இருந்து. இல்லாத போனா ஒளிச்சு மறைச்சு பேசவே தெரியாது ஹெத்ராஜாக்கு. நான் அக்கௌண்ட்ல தரேன், நீ கொடுப்ப உசுர கொடுத்திருப்பி. ஆக ஒரு நடக்காத குற்றத்திற்கு இந்த எஸ்பி ராபர்ட் அவர்களிடம் பேசிய IAS ஆபீசர் யார், அவரோட ஐடென்டிட்டி வெளில தெரிஞ்சாகணும். அவ்வளவு முக்கியமா? ஒருவரை கொலை செய்கின்ற அளவுக்கு இங்க இருக்கிற காவல்துறை அதிகாரிகள் எல்லாம் விட்டு, ஸ்பெஷல் படையை விட்டு அடிச்சு கொள்ற அளவுக்கு அவ்வளவு முக்கியமான நபரா அந்த IAS ஆபீசர்? தெரியணும் நமக்கு, மக்களுக்கு உண்மை தெரிந்தால் வேண்டும். நான் ஒரு விஷயம் சொல்றேன், இந்த சோசியல் மீடியா வந்த பிறகு நீங்க எதையும் மறைக்க முடியாது, புரிஞ்சுக்கங்க. நாளைக்கு உண்மை வெளில வந்துடும். ஆகவே கார் ஓட்ட தெரியாது, அவர் இன்னொருத்தரை வச்சு கார் கொண்டு பார்க் பண்ணிருக்காரு. அதோட இல்ல, அவர் முதல் ஸ்டேஷன் கூட்டு போனது யாரு? ஏசி. இவரை மாட்டுக்கொட்டையில வச்சு அடிக்கும் பொழுதும் ஏசி ஆபீஸுக்கு பின்னாடி தானே. நான் கேட்கிறேன், எது நடந்தாலும் இந்த சேகர் பாபு சம்பந்தம் இருக்கே ஏன்னு கேட்கிறேன். உன் தொடர்பு ஏன் இருக்கு? அந்த ஏசி ஆபீஸுக்கு பின்னாடி அவர் தான் கூட்டிட்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல விடுறாரு. ஆக நீங்க பாத்தீங்கன்னா ஸ்டாலின் தப்பு பண்றாருன்னா அதுல சேகர் பாபு இருப்பாருன்னு தெரியுது. இதை நம்ம இப்ப ஒத்த ஆள டார்கெட் பண்ணி பிரயோஜனம் இல்ல, ரெண்டையும் சேர்ந்து ஒழிக்கணும். நம்ம கூட்டோட நான் அன்னைக்கே சொல்லிட்டேன், all the ministers of Stalin government will be in jail by May 26. May 26 என் அருமை நண்பர் நேற்றுக்கு அவர் மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்களிடம் பேசி, திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் இந்த கூப்பிட்டு இந்த முன்னாள் முதலமைச்சர் அவர்கள், எதிர்கட்சி தலைவர், நாம 2 பேரும் இணைஞ்சு இது ஆர்ப்பாட்டம் நடத்தணும்னு. அப்ப நான் எங்க மாநில தலைவர்கிட்ட சொன்னதை உங்க முன்னாடி சொல்றதுக்கு எனக்கு ஒன்னும் தயக்கம் இல்லை. இன்னிலேருந்து தொடர்ந்து நாம கூட்டணி வெற்றி பெற்று எடப்பாடியார் தலைமையில ஆட்சி அமைப்போம். அன்னி வரை இதை தொடர்வோம்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா எனக்கு நெருங்கிய நண்பரும் கூட, நண்பர் செந்தில்நாதன் அவர்களுக்கு தெரியும். அதனால அதெல்லாம் விட இன்னொன்னு ரொம்ப சொல்லிக்கப்படாது. மேடம் அவர்கள் என் மேல இவ்வளவு தூரம் அம்மா பிரியமா இருந்தாருங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரியும். அதனால நாம் மக்களுக்காக போராடுவோம். வீதியில இருந்து போராடி நிகழ்ந்திருக்கின்ற மிக மோசமான படுகொலை, அதுவும் ஸ்டாலின் பொறுப்பிற்கு வந்த பிறகு 25 லாக்அப் டெத், அது தவிர என்கவுண்டர்கள். நீங்க ஆம்ஸ்ட்ராங் ஏன் செத்தாருக்கு இப்ப யாரும் கேட்கவே முடியாது. அந்த திருவேங்கடமும் காலி, இன்னொருத்தருங்க. அதனால இது கொலைகார அரசாங்கம். நாம் இதை முடிவுக்கு கொண்டு வரணும். நம்ம அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், பாரதிய ஜனதா கட்சி கொள்கை ரீதியாக நியாயத்திற்காக அர்ப்பணிப்பு மனப்பான்மையோடு எவ்வித சுயநலம் இல்லாமல் இன்று சிவகங்கையிலே இணைந்து நாம் களத்தில் இறங்கி இருக்கிறோம். இது தொடர வேண்டும். இந்த தீய ஆட்சி ஒழிய வேண்டும். ஊழல், ஊழல், போதை, இதுக்கான அரசாங்கம் இது இருந்தா அடுத்த தலைமுறை கெட்டு போயிடும். அதனால இவர்கள் வீட்டுக்கு அனுப்புற வரைக்கும் நம்ம போராட்டம் தொடரணும். அஜித்குமார் அவர்களுக்கு, அவர் குடும்பத்துக்கு ஏன் இப்ப வரைக்கும் காம்பன்சேஷன் அறிவிக்கல? நான் கம்மியா தான் கேட்டேன். இப்ப பார்த்தாக்க செங்கை மாறனே 50 லட்சம் தரேன்னு சொல்லும் பொழுது நான் அதுக்கு கம்மியா நான் கேட்டேன்னா அது என் மேல குற்றமாயிடும். அதனால அஜித்குமார் குடும்பத்துக்கு எப்படி சிபிஐ என்கொயரி உத்தரவிடப்பட்டிருக்கோ அது மாதிரி அஜித்குமார் குடும்பத்திற்கு 50 லட்சம் ரூபாய் அரசு நிதி கொடுக்க வேண்டும், காம்பன்சேஷன். அதே மாதிரி அந்த அவருடைய சகோதரருக்கு அரசு பணி உடனடியா வழங்கணும். நாம் அந்த குடும்பத்தோடு எப்பொழுதும் நியாயத்திற்காக இருப்போம் என்று கேட்டுக்கொண்டு, இங்க மேடையில் இருக்கக்கூடியவர்கள், நம்ம கதலி மாதிரி இருக்கக்கூடிய பிஜேபி பொறுப்பாளர்,
இங்க இருக்கிற எல்லாரும் சும்மா இருங்க. என்ன அது ஏதோ அவங்க கூட கொடுக்கணும், குறைச்சு கொடுக்கணும், எது வேணா கொடுக்கட்டும். அதனால வேற ஒண்ணும் பிரச்சனை இல்லை, எனக்கு ஒன்னும் ஆட்சேபனையே இல்லையே. அதனால நாம் இன்றைக்கு துவங்கி இருக்கின்ற ஜாயிண்ட் ஆக்ஷன் மக்களுக்காக, நியாயத்துக்காக தொடர வேண்டும் அப்படின்னு கேட்டுக்கொண்டு என்னுடைய வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். வணக்கம். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம், ஆயுள் கால நிவாரணம். எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.